என் அன்பு குழந்தையே, சங்கடங்களை சந்தித்து சந்தித்து சோர்ந்து விட்டாய். இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து அழுத்து விட்டாய். என்றுதான் நடக்கும், எப்பொழுதுதான் நடக்கும் என்று வெறுமை உன்னுடைய மனதில் சூழ்ந்து விட்டது. நடப்பதெல்லாம் நடக்கட்டும், நடக்கும் போது நடக்கட்டும் என்றெல்லாம் இந்த வாழ்க்கையை சகித்துக் கொண்டு விட்டாய். என் கண்மணியே, இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறவே உன்னுடைய அப்பா நான் வந்துள்ளேன். இப்பொழுது இந்த நொடி நீ எதுவும் செய்யாதே. உன்னுடைய பிரச்சனைகள், கவலைகள், சிக்கல்கள் என எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இதோ உன்னுடைய தந்தையின் மடியில் இளைப்பாரிக்கொள். சற்று ஓய்வெடுத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் நீ சற்று ஓய்வெடுத்துக்கொள். இப்பொழுது உன்னுடைய மனதில் ஆயிரம் குழப்பங்கள் நிறைந்திருக்கின்றது. ஆயிரம் சங்கடங்களுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ இப்பொழுது இருக்கும் மனநிலையில் எங்கும் செல்ல வேண்டாம். என்னை மட்டும் வழிபடு. மனம் அமைதியான பிறகு மற்றதை யோசிக்கலாம். அதுவும் நானே தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு தெரிவிக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலம் இன்னும் முடியவில்லை, இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது. அனைத்தையும் என்னுடைய கைகளில் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. எதையும் யோசித்துக் கொண்டிருக்காதே. கலங்கிய நீர்நிலையை போல் உன்னுடைய மனம் இப்போது கலங்கி இருக்கின்றது. இந்த குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு முடிவையும் உன்னால் தீர்க்கமாக எடுக்க முடியாது. சரியான முடிவையும் உன்னால் சிந்திக்கவும் முடியாது. என்னதான் நடக்கின்றது, இனி என்னதான் நடக்கும் என்று புரியாத மனநிலையில் இப்பொழுது நீ இருக்கின்றாய். தினமும் உன்னுடைய அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடு தான் இருக்கின்றாய். மனதில் என் மீதான நம்பிக்கை வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதைவிட உன்னுடைய மனதில் பயம் அதிகமாக சூழ்ந்துள்ளது. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் பலித்து விடுமா? நம்முடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகி விடுமா? நித்தமும் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த கற்பனைகள் எல்லாம் கனவாக போய்விடுமா அல்லது நிஜமாக நம்முடைய வாழ்க்கையில் நிகழுமா என்றெல்லாம் அதிகமாக குழம்பிக் கொண்டுதான் இருக்கின்றாய். சில சமயங்களில் எல்லாம் நடக்கும், அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறாய். ஆனால் பல சமயங்களிலோ ஒருவேளை நடக்காமல் போய்விடுமோ, எதிர்மறையாக ஏதேனும் நடந்துவிட்டால் அடுத்தடுத்து நம் வாழ்வில் என்ன செய்வது, இனி நம் வாழ்வில் என்ன இருக்கின்றது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டுதான் இருக்கின்றாய். என் தங்கமே, இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டுள்ளாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பங்கள்? உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகின்றேன். அதற்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா? அதனால் தான் இந்த பரீட்சைகள். மனம் கலங்காதே. எல்லாம் அப்பாவின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்து அமைதி கொள். மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன்னுடைய அப்பா நான் எப்போதும் கூறுவதை முழுமையாக கடைபிடித்து வா. இன்றிலிருந்து ஒரு 7 நாட்களுக்கு நீ முழுமையாக ஓய்வெடுத்துக்கொள். உடலால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் கூறுகின்றேன். இன்னும் நீ 7 நாட்களுக்கு எதை பற்றியும் யோசிக்க கூடாது. எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. குறிப்பாக எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காததை போன்று நீ நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய மனதை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகின்றது. உன்னுடைய மனக்குழப்பங்களுக்கு ஒரு சிறு இடைவெளி கொடு. இந்த 7 நாட்களும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதை மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள். உனக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு சந்தோஷமாகவே இரு. இந்த 7 நாட்களும் நான் உனக்காக வேலை செய்ய போகின்றேன். உனக்காக உன்னுடைய கர்ம வினைகளோடு போராடப் போகின்றேன். இந்த 7 நாட்கள் உன்னுடைய மன ஓய்விற்கு பிறகு ஒரு தெளிவான சிந்தனை உனக்கு பிறக்கும். உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் உனக்கே தீர்வு கிடைக்கும். இந்த 7 நாட்களும் நீ எந்த மனநிலையில் இருக்கின்றாயோ, எந்த செயல்களை எல்லாம் செய்கின்றாயோ, எவ்வாறு இருக்கிறாயோ அதை அப்படியே உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக்கப் போகின்றேன். எனவேதான் மீண்டும் கூறுகிறேன், இனி வரும் 7 நாட்களும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். எந்த கவலையான சிந்தனைகளுக்கும் இடம் தரக்கூடாது. உனக்கு எது பிடிக்கின்றதோ அதை செய்து கொண்டு மன நிறைவுடன் மகிழ்ச்சியாக இரு. இந்த நாட்களில் உன்னுடைய அன்றாட கடமைகளையும் பணிகளையுமே செய்து கொண்டு வா. உன்னுடைய
உன்னுடைய கவலைகளை நினைத்து கஷ்டப்படக்கூடாது. அப்பாவின் சொல்லை தட்டாமல் நட. உனக்கான நல்ல மாற்றங்களுடன் நல்ல செய்திகளுடன் விரைவாக உன்னை வந்து சந்திக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இது இக்கட்டான சூழ்நிலைதான். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் தீர்க்க முடியாத சிக்கல்களே வருகின்றதே. தீர்க்க முயற்சி செய்தால் அந்த பிரச்சனை இன்னும் சிக்கலாகி விடுகின்றதே என்றுதானே கவலைப்படுகின்றாய். ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள் என் மகளே, எல்லா சிக்கல்களும் சாதாரணமாகத்தான் வருகின்றது. நீ அதை தீர்க்க வேண்டும் என்ற செயல்பாடுகளின் மூலமாகவே அது சிறிதாகவும் பெரிதாகவும் உருவெடுத்து விடுகின்றது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பும் போதெல்லாம் இதோ இப்போது நான் கூறுகின்றேனே, இதை இறுதி வரை கேட்டுவிட்டு இதையே செயல்படுத்து. உனது அனைத்து சிக்கல்களும் நிச்சயமாக தீரும். இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. நீண்ட கால காத்திருப்பின் பலனாக உன் கைகளில் நீ வெற்றியை பெறப்போகின்றாய். கை நழுவி போனதும் நீ தவறவிட்டதும் இனி உன்னை தேடி உன் கையில் வந்து சேரும். உன் விதி உனக்கு 1000 கதவுகளை மூடினாலும் நீ முயற்சி செய்தால் ஒரு ஜன்னலையாவது திறக்கலாம். அந்த ஜன்னல் வழியை வைத்துக் கொண்டே இந்த உலகத்தை நீ ஜெயிக்கலாம். உன்னுடைய தொடர் முயற்சிக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும். எந்த சிந்தனையும் இன்று உனக்கு வேண்டாம். பயனற்ற சிந்தனைகளால் பலனற்று போகாதே. கவலைகளை இன்றொரு நாள் களைந்துவிடு. பிறகை விரித்துவிடு. காரியம் ஆற்றிவிடு. வாழ்க்கையில் நீதான் வெல்வாய். இதுவரை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த அனைத்தையும் இன்றோடு மறந்துவிடு. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரலாம். வாழ்க்கை என்றால் 1000 கஷ்டங்கள் வரலாம். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவதை போல தன்னம்பிக்கை என்று ஒன்று வந்தால் உன்னுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். தோல்விகள் அனைத்தும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாகும். உன் நம்பிக்கையை என் மீது வை. தன்னம்பிக்கையை உன் 2 கரங்களில் பற்றிக்கொள். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்றல்லமே. எனவே முதலில் உன்னை நீ முழுமையாக நம்பு. என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏனென்றால் நீ வரம்பில்லா வலிமையை பெற்றவள். உன்னால் முடியும் வரை முயற்சி செய்யாதே. உன்னுடைய இலக்கை அடையும் வரை முயற்சி செய். வெற்றியை கைப்பற்றும் வரை எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே, தயங்காதே. இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயம் வெற்றி பெறுவாய். மீண்டும் கூறுகிறேன், நம்பிக்கையோடு இரு.